என்னை விட்டுட்டு போயிடாதையா அல்லா, என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத, என் கூடவே இரு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும், நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது. சரியா? அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடு